புது வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு காவேரி துண்டு எடுத்து குளிக்க போலான்னு கிளம்புறா. அதுக்கு கங்கா வந்துட்டு இப்ப எதுக்கு குளிக்க போற, மேல விஜய் தானே பார்க்க போறேன்னு கேக்குறாங்க. யமுனாவும் கங்கா கூட சேர்ந்து ஆமாக்கா அதுக்குதான் கிளம்பி இருப்பான்ற மாதிரி சொல்றா. காவேரி உடனே எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்க வேண்டாம், நான் குளிக்கதான் போறேன்னு சொல்லிட்டு மேல போறா. அங்க போனா விஜய் ரேடியோ ஸ்பீக்கர் எல்லாம் செட் பண்ணிட்டு பாட்டு போட்டுட்டு காவேரியை பார்த்துட்டு சினிமா சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பாட்டு சத்த கேட்டுட்டு கங்கா, நிவின், யமுனா வந்து மேல வராங்க. நிவின் இருந்துட்டு ஏன் விஜய் இப்படி கலாட்டா பண்றீங்க, இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், இன்னும் திங்ஸ் கூட முழுசா எடுத்து வைக்கல, அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ கலாட்டா. கங்கா உடனே காவேரியை பார்த்துட்டு இதுக்குதான் முன்னே சொன்னேன், இதுக்குதான் நீ இப்ப மேல வந்தியா. காவேரி சொல்றேன், நான் மேல வந்தது குளிக்கதான், இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. விஜய் இருந்துட்டு இப்ப என்ன என்ன என் பொண்டாட்டிக்கு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி காட்டுற, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்றாரு விஜய். நிவின் இதுக்கு இருந்துட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஒன்னு சேரணும் தான் விஜய் நாங்களும் ஆசைப்படுறோம், ஆனா நீங்க இப்படி கலாட்டா பண்ணினா யாருக்குமே பிடிக்காது விஜய்ன்னு சொல்றாங்க. கலாட்டா பண்ணல மிஸ்டர் நிவின், நான் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் என் பொண்டாட்டியோட, வாட் இஸ் யூர் ப்ராப்ளம்னு கேக்குறாரு விஜய். இவ்வளவு நடக்குது, ஒரு வார்த்தை பேசுறாளான்னு கங்கா வந்து காவேரியை பார்த்து கேக்குறான். அதுக்கு விஜய் வந்துட்டு காவேரி எதுவுமே சொல்ல மாட்டா, பிகாஸ் ஷீ இஸ் மை வைஃப், நாங்க ஹாப்பியா இருந்த போதும் உடனே நடுவில் வந்து பிரிச்சிடணும், இனிமே அதெல்லாம் நடக்காது, எங்களை யாராலையும் பிடிக்க முடியாது. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்னும் வரும் எபிசோட்ல சேட்டைக்கார விஜயோட சீக்வன்ஸுக்காக வெயிட்டிங். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ். கேட்ச் யூ கைஸ், பை.